ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சூடானோன்னா நல்லா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பை இந்த நெய்யில் சேர்க்க போகிறோம். இப்போ அதை நல்லா வறுத்துக்க போகிறோம். இப்போ இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க முந்திரியும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். லைட்டாக ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். ரெண்டுத்தையும் வறுத்துட்டு இப்போ நம்ம காஞ்ச திராட்சையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிஸ்தாவையும் சேர்த்துக்க போகிறோம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அத்திப்பழத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மொறுன்னு ஆகுற அளவுக்கு நான் வறுத்து ஓரமாக வச்சுட்டேன். எல்லா விதைங்களும் வறுத்துக்கலாம். இப்போ குக்குமர் விதை சேர்த்துருக்கேன், பம்கின் விதை சேர்க்குறேன், சன்ஃப்ளவர் விதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர்மெலான் விதையும் சேர்த்துக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ட்ரை ரோஸ் தான், நான் நெய் ஊற்றலை, ஆல்ரெடி இருக்கிற நெய்யில் தான் வறுத்து எடுத்துருக்கேன். அதுக்கடுத்து நான் பேச்சப்பழத்தில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப மைய அரைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து கடாய் எடுத்து நெய் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேச்சப்பழத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நெய்யில் நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் வந்தோன்னா நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையுமே இது கூடயே சேர்த்துக்கலாம். இதான் கொஞ்சம் முக்கியமான ஸ்டேஜ். இதில் நல்லா ஒட்டுற மாதிரி கலரி விட்டுக்கணும். கொஞ்சம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒட்டுற மாதிரி நம்ம கலரி விட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக லட்டுவை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த லட்டுவை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.